ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நம்ம வந்து ஐபிஎல் முடித்து இப்போ வேர்ல்டு கப்புடைய நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரிடிக்ஷன் போடுறேன். ஓகேவா? வேர்ல்டு கப்புக்கு இந்த வருஷம் நம்ம இன்றைக்கி காலையிலே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நம்ம சேனல் பார்க்குறவங்க. சார் இந்த மாதிரி இந்த யூஎஸ் மேட்ச்சுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நம்ம அது மட்டும் நம்ம போட முடியல. பட் ஆனால் நிறைய பேர் வந்து தயவு செஞ்சு இன்றைக்கி நடக்கிற இன்னொரு மேட்ச்சுக்காவது ப்ரிடிக்ஷன்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்காக இப்போது நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாப்புவா நியூ கினி இந்த டீமுக்கு உண்டான மேட்ச் வந்து நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் போடுறோம். இந்த மேட்ச் வந்து 8 மணி அளவில் நம்மளுடைய நாட்டு நேரப்படி நடக்குது. அவங்களுடைய நாட்டு நேரப்படி இது வெஸ்ட் இண்டீஸ் நாட்டு நேரப்படி இது வந்து காலையில் 10 மணிக்கு நடக்குது. ஓகேவா? இப்படி நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த மேட்ச்சுக்கு யார் டாஸ் ஜெயிப்பாங்க, யார் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் ஒரு சின்ன சேஞ்சு. ஏன்னா ஐபிஎல் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கரெக்டாக 7 மணிக்கு டாஸ் போட்டுருவாங்க, 7:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சுருவாங்க. வேர்ல்டு கப் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் இன்றைக்கி காலையில் மேட்ச் நான் பார்க்கல. இனி வரும் ஒரு 4-5 மேட்ச்சுக்கு அப்புறம் அவங்க டாஸ் டைம்லாம் கரெக்டாக போடுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் தருவோம். இன்றைக்கி இந்த மேட்ச்சில் டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம தரலான்னு இருக்கோம். பாப்புவா நியூ கினி டீம் பற்றி அவ்வளோவா நம்ம வந்து ஒரு எடுத்து வச்சுருக்கோம், அவங்க டைம்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம், அதைப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் இது ஒரு ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நம்ம வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருக்கும் பாப்புவா நியூ கினிக்கும் நம்ம தரலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டெலகிராம் வந்து வெளியிலேருந்து போயிடுறீங்க. அப்போல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெடிக்ஷன்ஸ் தந்துக்கிட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் லிங்க் வந்து கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அட்வான்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லாமல் ஏதாவது அட்வான்டேஜாக இந்த ஓவர்லேருந்து இந்த ஓவர் இப்படி நடக்கும், அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம போடுவோம். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஓகேவா? இப்போது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹோம் கிரவுண்ட் டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் என்னதான் பாப்புவா நியூ கினி வந்து ஒரு புது டீமாக இருந்தாலும் அவங்களோட ஃபைட்டுமே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சொதப்பலாக விளாட மாட்டாங்க. பட் ஆனால் லக் ஃபேவர் வந்து ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு தான் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி உண்டான ப்ரெடிக்ஷன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம். Let's move on to the English predictions. This match is happening between West Indies versus Papua New Guinea. In this match, who is going to win the toss, who is going to win the match? Before seeing that, for about 5 to 10 match, we won't be predicting the toss prediction for World Cup because we don't know like in which time surely they will put toss. Some match they will be putting half an hour before, some match they will be putting 15 minutes before. So we can't come to a conclusion like in which time they will be putting the toss. So by seeing like around 5 to 10 match, we will be come to a conclusion. Then afterwards we will be giving the toss predictions. As of now, if you want players prediction, join my Telegram channel. And surely I will be giving the players prediction in Telegram channel. And also you will be having the moment 12 predictions also. Between 5th over to 10th over, you will be getting some wickets. So such type of predictions also I will be posting. So don't worry, join in my Telegram channel. You will be getting the latest updates also. Okay. And coming back to the predictions, if you are very much interested in who is gonna win the match, join in my Telegram channel. I will be posting there. But here I will be giving a hint. It will be home ground team. Here home ground team has more probability to win the match. So this is what my prediction is. And if you like this video, please like, share it with your friends, and don't forget to subscribe our Bhaskar Yogesh channel. We will see you in the next video. Until then, I'm signing off from Bhaskar Yogesh. Tata, bye bye.